கிடைச்சது. நான் உண்மையா சொல்லிட்டேன். அண்ணன் எடுக்கலன்னு உங்களுக்கு கிடைச்சது. ஊரே திரண்டுருவாங்க. அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். சொல்லிட்டேன். நேரா அப்படியே வருவேன். 2000 பேரை அழைச்சிட்டு வருவேன். பிரிச்சு எடுப்பான். ஒத்த சேர்த்தா அடி. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். ஒத்த சேர்த்தா அடி. எல்லா பேரும் சேர்ந்தாக்கா அதுக்கு வேற மாதிரி போயிடும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். நான் எதுவும் பார்க்க மாட்டேன். உண்மையா சொல்றேன். அவங்களுக்கு ஒன்னா நான் கொலை பண்ணிட்டு போக கூட நான் யோசிக்க மாட்டேன். என்ன வேணா பண்ணிட்டு போயிடுவேன். யாரையும் பத்தி யோசிக்க மாட்டேன். இதுகளை எல்லா பேரும் நான் சொல்றேன். இன்னைக்கே தூக்கி போட்டு எது வேணாலும் பண்ணேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம். தலையே வெட்டுவேன். மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். பொறுப்புக்காக தான் அமைதியா நான் பொறுப்பு நான் எதுவுமே நாங்க அவசியமே கிடையாது. எனக்கு பொறுப்புலாம் கிடையாது. ஒரு மயிரும் கிடையாது. அழைச்சிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லி உன் காலை வெட்ட போறான்னு சொல்லி உன் காலை அழைச்சுங்கிறேன் காலை வெட்ட போறான்னு சொல்லி செய்யறேன். கட்டி வச்சு அடிப்பேன்னு சொல்லுவேன். உண்மையா உங்க கூட இருக்கணும். என்ன சொன்னாலும் செய்யறேன். கல்ல கட்டியா இருக்கும். எவனையும் வந்து ஆடலாம் முடியாது. பாத்துட்டீங்களா? பொதுச் செயலாளரிடம் புகார் செய்தால் கொலை செய்து தலையை வெட்டி மூளையை ரோட்டில் வீசுவேன் என்றும் 2000 பேருடன் ஊருக்குள் நுழைந்து உங்கள் கால்களை வெட்டி கொலை செய்வேன் என்றும் கூறியுள்ளார். தேர்தல் முடிந்து கட்சி நிர்வாகி அலெக்ஸின் கால்களை வெட்டுவேன் என்றும் நிர்வாகிகளை கிள்ளி தள்ளிவிட்டு தாக்கி ரகளையில் ஈடுபடும் காட்சிகள் தான் தற்போது நீங்கள் பார்த்தவை. பொதுச் செயலாளரிடம் பேசிவிட்டு உன்னை கொல்வேன் என்று நிர்வாகிகளை மிரட்டியுள்ளார் சுகுமார். தேர்தல் முடிந்து நிர்வாகி அலெக்ஸ் என்பவரின் தலையை வெட்டி மூளையை ரோட்டில் வீசுவேன். எவ்வளவு ஒரு குரூர புத்தி! இவெல்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறான். அந்த வீடியோவில் அவன் பேசுகிறான். தலையை வெட்டி மூளையை ரோட்டில் வீசுவான். எவ்வளவு மோசமான இந்த பொறுக்கிய இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சியிலிருந்து நீக்கலை. இந்த பொறுக்கிய இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சியிலிருந்து நீக்கலை. இவனுங்க தான் ஊழலை ஒழிப்போம், சட்ட ஒழுங்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும். எப்படி இருக்கும்? சட்ட ஒழுங்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும். முதல்ல உங்க கட்சியை ஸ்ட்ரிக்டாவை நோட்டு அப்புறமா வந்து எங்களை வந்து பேசலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும்.